Hello everyone, இந்த வீடியோல சிம்பிளா சூப்பர் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். உளுந்து வச்சு நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு கருப்பு உளுந்து வச்சு தான் வந்து கஞ்சி ரெடி பண்ண போறேன். அதுக்கு நான் கருப்பு உளுந்து வந்து எடுத்துர்க்கேன். கூடவே வந்து வரகரிசி வந்து எடுத்துர்க்கேன் சூப்பர் ஹெல்தி ஆக்கிறதுக்காக. கருப்பு உளுந்து அதுக்கு அப்புறம் வரகரிசி ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டில சம அளவுக்கு வந்து எடுத்துர்க்கேன். நீங்கள் வரகரிசி இல்லை அப்படின்னாலும் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டோன்னாவே கரெக்டாக இருக்கும். பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து வெந்தயம், இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி அதுவும் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து தண்ணி வந்து எவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 2.5 பங்கு தண்ணின்ற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து வரகரிசி ரெண்டுத்தையும் கணக்கு வச்சு வந்து தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். நான் வந்து உடச்ச கருப்பு உளுந்து தான் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வந்து வச்சு எடுக்க போகிறேன். முழு உளுந்து சேர்க்குறீங்க அப்படின்னா கூட 2 விசில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வரகரிசி வந்து அந்த அளவுக்கு தண்ணி இழுக்காது. அதனால தான் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருந்தேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் கரண்டிலே வந்து நல்லா மசிச்சுக்க போகிறேன். இல்லை மத்து வச்சும் நம்ம மசிச்சுக்கலாம். நம்மளுக்கு கஞ்சினாவே தண்ணியாக தான் இருக்கும். நான் வந்து இது கூட தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். அதனால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் பால் பிடிக்கல அப்படின்னா வந்து தண்ணி கூட வச்சு வந்து விசில் விட்டு எடுங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம வந்து துருவின தேங்காய் ஆட் பண்ணோன்னாவே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சு வந்து எடுத்திருந்தேன். தேங்காய் பால் சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு இல்லைன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன் வந்துட்டு தேங்காய் துவையல் வந்து நல்லாயிருக்கும். ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலுமே வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து சூப்பரான வரகு உளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். நம்மளுக்கு உளுந்து வந்து எலும்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. லேடிஸ்க்கு வந்து உளுந்து ஜென்ரலாகவே வந்து உளுந்து வந்து நல்லது. அடிக்கடி நம்ம உளுந்தங்களி செய்யலைனாலும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.